ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து magnetic field at a point along the axial line of the magnetic dipole. ஸோ பார் மேக்னெட்டிக். அப்போ என்ன பண்ணோம், ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கணும், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும், எந்த பாயிண்டில் ஆக்சல் லைனில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பார் மேக்னெட்டிக் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அ பார் மேக்னெட்டிக். இந்த பார் மேக்னெட்டோட போல் இருக்கு இல்லையா, இந்த போல் வந்து pole. This is a north pole, this is a south pole. The total magnet oda center point வந்து O point. இந்த O point வந்து இந்த N point க்கு distance பார்த்தோம்னா L. இந்த S point வந்து இந்த O point க்கு distance பார்த்தோம்னா L. ஓகேவா? அப்படினா அர்த்தம் O point வந்து N point ஓட டிஸ்டன்ஸும் O point வந்து S point ஓட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப இந்த total distance பார்த்தோம்னா N to S ஓட டிஸ்டன்ஸ் வந்து 2L. அப்போ இந்த மேக்னெட்டோட என்ன கண்டுபிடிக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஓ பாயிண்ட் வந்து என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் லைன்ஸை போட்டுக்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஆக்சல் லைன். அப்போ இந்த சி பாயிண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேக்னெட்டை கொண்டு வரேன். இந்த மேக்னெட் வந்து நார்த் அண்ட் சவுத். இந்த மேக்னெட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மேக்னெட் வந்து ரொம்ப ஸ்மாலான மேக்னெட்டிக். இதோட போல் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இதோட போல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம். இந்த நார்த் போலோட போல் ஸ்ட்ரென்த் QM, இதோட போல் ஸ்ட்ரென்த் QM. ஓகேவா? அப்போ இந்த பார் மேக்னெட்டோட நார்த் போலோட போல் ஸ்ட்ரென்த்தும் சவுத்தோட போல் ஸ்ட்ரென்த்தும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற டெஸ்ட் மேக்னெட்டிக் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட் மேக்னெட்டோட பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட்னா சி பாயிண்ட். அப்போ இந்த சி பாயிண்டோட போல் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா QMC ஈக்குவல் டு 1 ஆம்பியர் மீட்டர். 1 ஆம்பியர் மீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது யூனிட்ன்றோம், யூனிட் போல் ஸ்ட்ரென்த். என்ன பாயிண்ட் இது, சி பாயிண்ட் என்ன இருக்கு, நார்த்து, அது நான் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த நார்த் போல் என்ன பண்ணும், இந்த நார்த் போல் என்ன பண்ணும், இந்த நார்த்து ரிப்பல் பண்ணும். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். திஸ் கால்டு F ஆஃப் N வெக்டர். ஸோ இந்த N நார்த் போலோட இந்த நார்த் மேலே ப்ரொடியூஸ் ஆகிற ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். அப்போ சவுத் என்ன பண்ணும், இந்த சி பாயிண்ட்டில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும். திஸ் கால்டு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் F ஆஃப் S வெக்டர். எப்படி அட்ராக்ஷன் ஆகிடுச்சு, இங்கே என்ன இருக்குது, நார்த் போல் இருக்குது. அப்போ இந்த நார்த் போல் என்ன பண்ணும், இங்கே இருக்கிற சவுத் போல் அட்ராக்ட் பண்ணும், அதனால் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் between north pole of a bar magnet and unit north pole at point C. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இந்த நார்த் போலுக்கு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தானே உருவாகும். அப்போ அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உருவாகுது இல்லையா, அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். நம்ம இருக்கு பாருங்க, நார்த் போல் ஆஃப் பார் மேக்னெட்டிக், இதுதான் நார்த் போல் ஆஃப் பார் மேக்னெட்டிக். யூனிட் நார்த் போல் அட் சி பாயிண்ட். இங்க என்ன இருக்கு, ஒரு நார்த் போல் இருக்கு, அது சி பாயிண்ட்ல. அப்ப ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோம்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து the F is equal to the mu naught by 4 pi என்ன வரும், QM by R ஸ்கொயர். நம்ம பார்த்துருப்போம் கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயரால. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சி பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஆர் டிஸ்டன்ஸ். ஆனால் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது சென்டர் பாயிண்ட்லேருந்து கண்டுபிடிக்கல. நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறோம், நார்த் போல் பார் மேக்னெட்டிக் டு நார்த் போல் ஆஃப் போல் அட் பாயிண்ட் சி. அப்போ இந்த என் பாயிண்ட் வந்து இந்த சி பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இதோட ஃபோர்ஸ் என்ன, அது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தானே. அப்போ F ஆஃப் N வெக்டர் ஈக்குவல் டு mu naught by 4 pi QM, இதோட ஸ்ட்ரென்த்து. அப்போ இதோட ஸ்ட்ரென்த் என்ன, QMC தானே. அப்போ இங்கே என்ன QM இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், இங்கே MC. ஓகேவா? அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸ் என்ன, நார்த் டு என்னது சி பாயிண்ட் தானே. அப்போ என்ன வரும், NC ஸ்கொயர். அப்போ இதோட யூனிட் வெக்டர் போடணும். அப்போ என்ன பண்ணலாம், யூனிட் வெக்டர்ன்றப்ப ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். திஸ் கால்ட் X ஆக்சிஸ், திஸ் கால்ட் Y ஆக்சிஸ். ஓகேவா? இது வந்து I கேப் மைனஸ் I கேப், J கேப் மைனஸ் J கேப். அப்போ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது, இதுதான் சென்டர் பாயிண்ட் சி பாயிண்ட்டு, இதுதான் சென்டர் பாயிண்ட் சி பாயிண்ட்டு.
அப்போ இந்த டைரக்ஷன் எஃப் ஆஃப் என் இருக்கு. அப்போ என்ன கேப் வரும்? ஐ கேப். என்ன ஐ கேப்பு? ப்ளஸ் ஐ கேப். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க. ஸோ இந்த ஃபார்முலா என்ன வரும்? எஃப் ஆஃப் என் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை QM 1 by NC ஓட வேல்யூ வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த QM ஈக்குவல் டு எப்படி 1 வந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம தான் கொண்டு வந்திருக்கு இல்லையா நார்த் போல் சி பாயிண்ட்ல, அந்த சி பாயிண்டோட சார்ஜ் பார்த்தோம்னா போல் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா 1. ஸோ அதனால நம்ம QMCயோட வேல்யூ என்ன பண்ணலாம்? 1 அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் NCயோட டிஸ்டன்ஸ் இதானே என்ன, இது என்ன CA. அப்போ NCயோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த டோட்டல் O பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் R. அப்போ இந்த N பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட்டுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ என்ன ஆகும்? இந்த டிஸ்டன்ஸ் R, இந்த டிஸ்டன்ஸ் L. அப்போ ஆர்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்? எல்லை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த வரும். புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எல் இருக்கு இல்லையா, இந்த எல்லோட வேல்யூ பார்த்தோம்னா 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் 10, இது 2. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 10லேருந்து 2 மைனஸ் பண்ணும். அப்போ என்ன வரும்? 10 மைனஸ் 2ன்னு வரும். ஈக்குவல் டு 8ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த 10க்கு பதில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஆர். இந்த 2க்கு பதில் என்ன இருக்குது? இந்த 2க்கு பதில் என்ன இருக்குது? எல். அப்போ ஆர் மைனஸ் எல். ஓகே, நம்பர் எல்லாம் போட தேவை, சும்மா புரியறதுக்காக சொன்னேன். அப்போ ஆர் மைனஸ் எல். அப்போ என்ன பண்ணலாம்? ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் ஐ கேப். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சிங்க. எஃப் ஆஃப் என் வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும்? மறுபடியும் எழுதலாம். தி எஃப் ஆஃப் என் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை QM பை ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் R minus L whole square I cap. This is equation number 1. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 நான் வச்சுக்கங்க. ஓகேவா? இப்போ நம்ம எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு சவுத் போல் கண்டுபிடிக்கணும். அப்போ சவுத் போலுக்கும் இந்த சி பாயிண்ட்டுக்கு என்ன ஆகும்? அட்ராக்ஷன் தானே ஆகும். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த என்ன போல்? south pole of the bar magnetic and unit north pole at a point C. அப்போ இங்கே நார்த் போல் தான் இருக்குது. இங்கே பார் மேக்னெட்டோட சவுத் போலுக்கு என்ன ஆகும்? அட்ராக்ஷன் ஆகும். அப்போ அதோட ஃபார்முலா பார்த்தோம்னா the f of s vector equal to mu naught by 4 pi QMC by அந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? SC ஸ்கொயர். அதோட யூனிட் வெக்டர், அந்த யூனிட் வெக்டர் எழுதணும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா யூனிட் வெக்டர். ஸோ இது ஐ கேப், இது மைனஸ் ஐ கேப்னு சொன்னோம். அப்போ இந்த இதுதான் சி பாயிண்ட்டு. அப்போ இந்த டைரக்ஷன் தானே இது எஃப் ஆஃப் எஸ்ஸும் நெகட்டிவில் இருக்கா? அப்போ இங்கே என்ன வரும்? என்ன கேப் வரும்? மைனஸ் ஐ கேப். அப்போ எஸ்சி ஸ்கொயர் நம்மளுக்கு வேணும். அப்போ இதுதானே எஸ்ஸு. ஓகே, இது அழிச்சிடலாம். ஓகே, இதுதானே எஸ்ஸு. அப்போ இந்த எஸ்ஸுக்கும் இந்த சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னா இந்த டிஸ்டன்ஸ் அது எல். அப்போ அடிஷனாக என்ன இருக்குது? எல் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் ஆர் ப்ளஸ் எல். ஆர் ப்ளஸ் எல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? தி எஃப் ஆஃப் எஸ் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை QM, ஸோ 1 பை ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஐ கேப். இந்த மைனஸை முன்னாடி போட்டுக்கலாம், மைனஸ். ஓகே, எப்படி இங்கே 1 வந்தது? QMCயோட வேல்யூ என்ன? 1. அப்போ f of s vector equal to minus of mu naught by 4 pi QM by R plus L the whole square I cap. This is equation number 2. இப்போ first equation, second equation என்ன? அங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அங்கே டிஸ்டன்ஸ் வந்து R minus L whole square, இங்கே வந்து R plus L whole square. அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோன்னா இது BN இது. ஓகே, இது என்னது? BS. ஏன்னா இது இந்த BN எதுக்கு ஈக்குவலாக? F of Nக்கு ஈக்குவல். இந்த BS எதுக்கு ஈக்குவலாக? F of Sக்கு ஈக்குவல். எப்படின்னு சொல்லலாம்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ B ஈக்குவல் டு F by QM சொல்லியிருக்கோம். ஓகேவா? நம்ம கொண்டு வர சார்ஜ் வந்து இங்கே QMC, அதனால் QMC. அப்போ அது ரெண்டுமே கேன்சல் பண்ணால் இதே ஃபார்முலா தானே வரும். அப்போ இங்கே F of S எதுக்கு ஈக்குவல்? B of Sக்கு ஈக்குவல். அப்போ F of N எதுக்கு ஈக்குவல்? B of Nக்கு ஈக்குவல். அப்போ F எதுக்கு ஈக்குவல்? Bக்கு ஈக்குவல். அப்போ நம்ம நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ நெட் ஃபோர்ஸ்னா the net force
எங்கே at point C point. அப்போ f is equal to f of vector equal to the f of n vector plus the f of s vector. அப்போ f நம்ம என்ன சொன்னோம் இப்போ f of vectorக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் b of vectorன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான் மேக்னிடியூடாக. அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். f of vector equal to f of n ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். இதே போல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் mu naught by 4 pi என்ன வரும் qm by r minus l the whole square I cap plus இங்கே plus இருக்கு இல்லையா plus f of s the second equation minus of mu naught by 4 pi qm by r plus l the whole square என்ன வரும் I cap. This is the equation. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் இந்த எஃப்க்கு பதில் என்ன அப்ளை பண்ணலாம் பின்னு அப்ளை பண்ணலாம் இல்லையா. ஸோ பி ஆஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஸோ மியூ நாட் பை 4 பை QM by r minus l the whole square. So I cap minus of என்ன வரும் mu naught by 4 pi QM by r plus l the whole square. This is I cap. இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் ஏன் மைனஸாக மாறிச்சுன்னா இங்கே ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? அப்போ இது எதில் காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கேயும் மியூ நாட் இருக்கா 4 பை இருக்கா, இங்கேயும் மியூ நாட் இருக்கா 4 பை இருக்கா, இங்கேயும் QM இருக்கா, இங்கேயும் QM இருக்கா. அப்போ இங்கேயும் ஐ கேப் அங்கேயும் ஐ கேப் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தனியாக எடுத்துடலாம். ஸோ பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் QM by 4 pi remaining 1 by r minus l whole square minus 1 by r plus l the whole square I cap. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே QM mu naught by 4 pi வெளியே எடுத்துட்டோம். அப்போ டாப்பில் என்ன இருக்குது இங்கே 1 இருக்குது. அப்போ r minus l whole square இதுவும் ரிமூவ் பண்ணிட்டு பிறகு இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது r plus l whole square. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆகும் நான் இந்த பக்கம் எழுதுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் the b vector equal to the mu naught QM by 4 pi cross multiplication r plus l the whole square minus r minus l the whole square by இது எப்படி இருக்கு பாருங்க a minus b whole square a plus b whole square என்ன வரும் a square minus b square power whole square. a க்கு பதிலாக இருக்கு r square minus l square power whole square into I cap. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் the mu naught QM by 4 pi a plus b whole square r square plus l square plus 2rl minus அப்படியே இருக்கட்டும் a minus b whole square r square plus l square minus 2rl okay by r square minus l square power whole square I cap. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாம். ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போனால் ஆகும் the mu naught QM by 4 pi r square plus l square plus 2rl minus r square minus l square plus 2rl okay by r square minus l square power whole square into I cap. ஸோ இந்த மைனஸை உள்ளே கொண்டு வரப்ப மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ஆர் ஸ்கொயருக்கும் மைனஸ் ஆர் ஸ்கொயருக்கும் கேன்சல் ப்ளஸ் எல் ஸ்கொயருக்கும் மைனஸ் எல் ஸ்கொயருக்கு கேன்சல். அப்போ ரிமைன் இருக்குது அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ என்ன இருக்குது ஸோ பி வெக்டர் ஈக்குவல் டு ஸோ மியூ நாட் QM by 4 pi ஸோ ரிமைனிங் 2rl 4rl by r square minus l square power whole square I cap. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த QM கூட உள்ளே கொண்டு போகலாம். அப்போ b vector equal to mu naught QM by 4 pi ஓகேவா?
அப்படி என்ன பண்ணலாம் இதை QM இங்கே எழுதாமல் 4QML R இந்த பக்கம் எழுதிக்கிறேன் by R square minus L square the whole square I cap. ஸோ எப்படி வந்துன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி வந்துன்னா இந்த QM உள்ளே கொண்டு போயிட்டேன். ஓகேவா, இந்த R அந்த பக்கம் எழுதியிருக்கேன். அப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, டைபோல் மூமெண்டம் the PM equal to 2QML. ஓகேவா, 2QML. ஆனால் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 4QML இருக்கு இல்லையா, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 2 2s are 4, அப்போ இங்கே 2 வரும். அப்போ 2 ஆல் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். 2PM equal to 2 times of 2QML. அப்போ என்ன ஆகும், 2 2s are 4, 4QMLன்னு வரும். ஓகேவா, இது 2PM. ஓகேவா, அப்ளை பண்ணலாமா? இப்போ என்ன ஆகும், B vector equal to mu naught, அதுக்கு பதில் என்ன எழுதலாம், 2PMன்னு எழுதலாம். ஓகேவா, R next by 4 pi R square minus L square power whole square I cap. இப்போ இந்த 2M எப்படி வந்து இந்த 4QMR இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 4QML இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 2M. ஓகேவா, what is that M? PM. 2PM. what is it? PM. Dipole momentum. அப்போ இந்த மேக்னெட்டிக் இருக்கு இல்லையா, நம்ம இதுக்கு டயக்ராம் போட்டு இல்லையா, இது சவுத் போல், இது நார்த் போல். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸ்மால் எல். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த O பாயிண்ட், இந்த C பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா R. அப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த 2L டிஸ்டன்ஸே ரொம்ப ஸ்மால், இந்த மேக்னெட்டோட லென்த்தே ரொம்ப ஸ்மால். எதோட கம்பேர் பண்ணுறப்ப, ஆரோட கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ இந்த L வந்து இன்னும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அப்போ ஆரோட டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப L வந்து ரொம்ப ஸ்மால் ஆகலாம். இந்த L நம்ம என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணலாம். R is greater than L, so L is a neglect. அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம், R square minus L square the whole square, R square minus L square the power whole square is approximately எப்படி எழுதலாம், R square power whole square சொல்லலாம். ஓகேவா, அப்படின்னா ஆகும், இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா ஆகும், R square minus L square the whole square is approximately R power 4. ஓகே, அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ண என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணால் B vector equal to the mu naught by 4 pi 2PM I cap. சரி, I cap அப்படி இருக்கட்டும், R ஃபஸ்ட் போட்டுக்கலாம். I cap by இதுக்கு பதிலாக என்ன சொன்னோம், R power 4. இந்த ஆர்க்கும் R power 4 கேன்சல் பண்ணால் 3 ஆகிடும். அப்போ mu naught by 4 pi 2PM I cap by R power 3. This is a B vector. ஓகேவா, ஒரு ஃபார்முலா என்ன சொல்லலாம், the PM vector equal to என்ன சொல்லலாம், PM I cap. அப்போ நம்ம வெக்டரில் எழுதலாம். அப்போ PM வெக்டர் எதுக்கு ஈக்குவல், PM I cap ஈக்குவல். அப்போ யூனிட் வெக்டர் நம்ம சேர்க்கணும், அதோட மேக்னிடியூடோட சேர்த்தோம்னா அது வெக்டராக எழுதலாம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம், mu naught by 4 pi 2 PM I cap க்கு பதிலாக PM vector by R cube. This is a B vector. எங்கே கண்டுபிடிக்கிறோம், ஆக்சல் லைனில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் ஆக்சல் லைன், அதோட ஸ்ட்ரென்த் மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவல், அதோட போல் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவல். அப்போ மேக்னெட்டிக் போலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது டைபோல் மூமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இல்லை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், the total magnetic field in bar magnetic in axial line is direction is equal to the dipole momentum of the bar magnetic. இந்த பார் மேக்னெட்டோட மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு எது ஈக்குவலாக இருக்கும், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக பார்க்குறப்ப ஆக்சல் லைனில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிஸ்டன்ஸ்க்கு எப்படி இருக்கும், இன்வெர்ஸாக இருக்கும். என்ன இன்வெர்ஸாக இருக்கும், கியூப் ஆஃப் த இன்வெர்ஸ். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.